கொஞ்ச நேரம் சனாதனத்தை பற்றி பேசுவோமா? சனாதனம்னா சாமி கும்பிடுறது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? சனாதனங்கிற வார்த்தை இங்கே பிரயோகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாம் கும்பிட்ற சாமி வேற, சனாதனம் சொல்கிற சாமி வேற. நம்ம சாமியை அழிக்க வந்தது தான் சனாதனங்கிற சாமி. இந்த சனாதனம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சாமி கும்பிட்டோம். எந்த சாமியா? நம்ம கருப்பு சாமியை, முனியப்ப சாமியை, அம்மன், காளி, இது எல்லாமே நம்ம சாமி இல்லை, நம்ம முன்னோர்கள். அதாவது நடுகள் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நடுகள் வழிபாடுன்னா என்ன? நடுவில் ஒரு கல் நடுறது இல்லையா? எதுக்கு நடுவில் கல் நடுறது? நடுகள் அப்படின்னா நடுற கல், அவ்வளோதான். நடுவில் கல் நடுறது இல்லை. அந்த நடுக்கல் அப்படிங்கிறது எதுக்கு அந்த கல் நடுவாங்க, எங்கே நடுவாங்க? அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் இறந்து போயிடுவாங்க. அதோட நினைவாக இந்த இடத்துல தான் இவங்களை புதைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அதாவது சனாதனத்துக்கு முன்னாடி பின்னாடின்னு நீங்கள் பார்க்கணும். சனாதனத்துக்கு முன்னாடி எரிக்க மாட்டாங்க, புதைச்சிருவாங்க. இந்த எரிக்கிற வழக்கத்தையே யார் கொடுத்தது தெரியுமா? சனாதனம். ஒரு பணத்தை எரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது இந்த சனாதனம். நிறைய பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணவே ஒத்துக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? செத்த உடல் தான், ஆனால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற நம்ம தமிழ் மக்கள் எப்படி எரிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க? பிணத்தை எரிக்கிற முறையவே இந்த சனாதனம் தான் கற்றுக் கொடுத்துச்சு. சனாதனம் தான் அதுக்கு ஒரு அடையாளத்தை வைக்காத அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இதுக்கு கமாண்ட் எழுதிட்டு இருப்பான் பரதேசி. ஏன்டா அப்படி எழுதுறான் பாருங்க. மூடிட்டு சொல்கிறத முழுசாக கேட்டுட்டு அப்புறம் எழுதுறான். அப்போது அந்த காலத்தில் இன்றைக்கி இருக்கிற இந்த பெண் கடவுள் இருக்குது பாருங்கள். சனாதனம் பெண்ணை கடவுளாக்காது, பெண்ணை அடிமை பண்ணுன்னு தானே சொல்லியிருக்கு. அதை எப்படி கடவுளாக பார்க்கும்? பெண் கடவுள்களெல்லாம் நம்ம முன்னோர்கள், நம்ம தாய்மார்கள், நம்ம பாட்டிமார்கள், நம்ம வழிபாட்டில் தான் பெண்கள் இருந்தாங்க. சனாதனத்துக்குள்ளே கடவுளாக பார்க்குற அளவுக்கு அவங்க அவ்வளோ நல்லவங்கெல்லாம் கிடையாது. அவங்க கடவுளாலாம் சித்தரிக்க மாட்டாங்க. நாம் விட்டு கொடுக்கல, நம்ம எந்த இடத்துலையும் பெண்களை விட்டு கொடுக்கல. பெண் தெய்வத்தை நம்ம போற்றி வணங்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம இவங்க ரூட்லேயே போனால் தான் இவங்களை கவுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களும் பெண் தெய்வத்தை ஆதரிக்கிறாங்க. வேறு வழி இல்லை. அதனால் இந்த சனாதனம் அப்படித்தான், அப்படியே நம்மளது மாதிரியே வந்து நம்மோடையே சேர்ந்து நம்மளையே மாற்றிடும். அப்படி தான் இந்த சனாதனம். சரி, இப்போது இந்த பிணத்தை எரிக்கிற வழக்கம் நம்மக்கிட்ட இல்லை, அதை புதைக்கிற வழக்கம் தான் இருந்துச்சு. இந்த இடத்துல நம்ம தாய் புதைக்கப்பட்டிருக்கா, இந்த இடத்துல நம்ம தலைவன் புதைக்கப்பட்டிருக்கான், இந்த இடத்துல நம்ம தலைவி புதைக்கப்பட்டிருக்காள். அவங்க விரும்பி சாப்பிட்ட எல்லா உணவுகளையும் அங்கே படைப்பாங்க. அவங்க விரும்பி சாப்பிட்ட கறி, மீன், முட்டைன்னு இன்னெல்லாம் அவங்களுக்கு பிடிக்குமோ, அதனால தான் இன்றைக்கி நம்ம கருப்பு சாமிக்கு கோட்டரெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். அப்போது அவங்க என்னவெல்லாம் பிடிச்சு சாப்பிட்டாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம அந்த இடத்துல படைச்சி வழிபடுறோம். அந்த சமாதியை தான் வழிபட்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம வழிபாடும் சமாதி வழிபாடு தான். அது கல்லாக மாறிச்சு பாருங்கள். அதெல்லாம் இந்த சனாதனம் சொல்லி கொடுத்தது. அந்த இடத்துல அடையாளத்துக்கு நட்ட கல்லை நம்ம சாமியாக மாற்றுறோம். ஏதோ ஒரு மரத்தடியை கொண்டு போய் கல்லை நிற்க வச்சு அந்த கல்லுக்கு பூஜை போடுறது, அந்த கல்லை சாமியாக பார்க்குறது, இதெல்லாம் இந்த அளவுக்கு முட்டாள்தனம். நம்ம எப்படி சாமி கும்பிட்டோம்? ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் யாராவது இறந்து அந்த இடத்துல புதைச்சிருப்பாங்க. அவங்கள புதைச்சோம் இல்லையா? அந்த புதைச்ச இடம் இதுதான் அப்படின்னு அடையாளம் காட்டுற அந்த அடையாளக்கல்லை இன்றைக்கி சாமியாக கும்பிடும். நாம் வழிபட்டதெல்லாம் நம்ம முன்னோர்களை மட்டும்தான், கடவுளை கிடையாது. அந்த முன்னோர்களையும் இந்த சனாதனம் கடவுளாக்கிருச்சு. அவங்க கொண்டு வந்த கடவுளையும் இந்த கடவுளை விட இந்த கடவுள் சக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வழிபாட்டை எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு இதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு கள்ள சாமியாக கும்பிட சொல்லி கொடுத்தது இந்த சனாதனம் தான். அப்போது எந்த அளவுக்கு அந்த சனாதனத்தை ஒரு அழகாக டிசைன் பண்ணியிருக்கான் பாருங்க. அதை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அழிக்க முடியாதுங்க. நிஜமாக அதை எல்லோரும் ஒத்துக்கணும். சனாதனம் அந்த அளவுக்கு மோசமானது. அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அழிக்க முடியாது. ஆனாலும் அழிக்க தொடர்ந்து போராடணும். இன்னும் 1000 வருஷம் ஆகலாம் அதெல்லாம் முழுசாக அழிகிறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சனாதனம் வேரூன்றி கிடக்கு. அதை புரிஞ்சுக்கணும். அதை வந்து முழுசாக அழிக்கணும் அப்படின்னா எல்லாரும் சிந்திக்கணும். இங்கே முக்கால்வாசி பேர் எல்லாம் தற்குறிகளாகவே இருந்தால் எப்படி அதை ஒழிக்கிறது சொல்லுங்கள்? ஒரு 4 பேர் இந்த சனாதனத்தை கொண்டு போய் அப்படி ரோட்டோரமாக விட்டுட்டு வந்தோம்னா அது எங்கேயோ போயிட்டு போகுது அப்படின்னு ஊரை தாண்டி கொண்டு போய் நம்ம ஒதுக்கி விட்டுட்டு வரோம்.
பின்னாடி வர 4 பேர் அதை இழுத்துட்டு வந்து மறுபடியும் ஊருக்குள்ளே விட்டுறான். அப்புறம் எப்படி அந்த சனாதனத்தை அழிக்கிறது?